அரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மேல வழக்கு பதிவு செய்யாம போலீஸ் மெத்தனமா இருக்குன்னு திருமாவளவன் சொல்றாரு. இதற்கு இடையில ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிருக்கிறாரு. எதுக்கு ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிருக்காரு? ஏன்னா அங்க பிஜேபி கிட்ட கை போடுறதுக்கு பிஜேபி அலையன்ஸ், பேக்ரவுண்ட் அலையன்ஸ் கேஸ் போடாது எல்லாரும் தான் கேட்பாங்க. எனக்கு திரும்ப கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா அக்யூஸ் ஒன் வந்து இந்த விஜய் தான் போடணும். இவங்க போடாட்டி நான் கேஸ் போட போறேங்க, PIL போட போறேன். நான் பார்ப்பேன் இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி. போடாட்டி நாங்கெல்லாம் போட போறோம். ஏன்னா இவன் தான் மெயின், இவன் தான் அந்த கட்சிக்கு தலைவன். இப்ப நீங்க போடணும்னா எப்படி நீங்க புரியல? இப்ப நீங்க போடணும் என்ன வழக்கு போட போறீங்க புரியல எனக்கு. நான் வந்துட்டு ஆஸ் அ பப்ளிக் நான் கேட்பேன் இந்த கேள்வி. வந்துட்டு இவங்க பாட்டுக்கு மீட்டிங் நாள் முழுக்க வைப்பாங்க. ரோடெல்லாம் இவங்க அப்பா வீட்டு ரோடு. ஏன் இவங்க ஒரு திடல போய் இல்லாட்டி ஒரு இடத்த போய் நீ எடுத்த இல்ல இந்த விக்கிரவாண்டிலயோ எங்கேயோ இடத்துல ஒரு இடத்த வாடகைக்கு இடத்துல 100 ஏக்கர் அந்த மாதிரி என்ன ஒரு இடத்துல போய் நீ உள்ளார போ. நீ ஏன் மக்கள் ரோட்டை நீ இது பண்ற? யூஆர் நியூசன்ஸ். விஜய் இஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ். அந்த ஜட்ஜஸ் வந்து இவன் மேல பப்ளிக் நியூசன்ஸ் கூட போடணும், மர்டர் போடணும். இப்ப நீ தான் அந்த சாவுக்கு காரணம், நீ தான் அந்த கொலையாளி, வேற யாரும் கிடையாது. அப்படி செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வந்து காட்டு, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்ன இவரும் தான் வந்தாரு, விஜய் பாஸ்கர், அந்த அதிமுக அவரும் தான் ஓடி வந்தாரு. அவரு இதுல கரூர்ல இருக்காரு, செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்குது, வந்திருக்காங்க. அப்ப எது வந்தான்னு கேட்கலாமா? ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் இப்போ இங்க ஓட தெரிய வந்துச்சுல, ஓடி வந்துச்சுல, அங்க ஏன் மணிப்பூருக்கு ஓடல? இங்க யாரும் ரேப் பண்ணல, எந்த பெண்ணையும் ரேப் பண்ணல. ஆனா அங்க மணிப்பூர்ல பகிரங்கமா ரோடு மேல நேக்கடா துணியே இல்லாம நிர்வாணமா இது பரேட் பண்ணாங்க. அப்ப எங்கடி நீங்க எல்லாம் போனீங்க? பொம்பளைங்க எங்க போனீங்க எல்லாரும்? உங்க தலைவர் வாய திறக்கல. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போயிருக்காரு ஒரு மாசத்துக்குள்ளார மணிப்பூருக்கு. யார்கிட்ட டிராமா போடுறீங்க? மக்களை ஏமாத்தலாம், ஆனா மேல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்குது. மேல ஒண்ணு பார்த்துட்டு இருக்குது, இயற்கை. என்னோட கடவுள் இயற்கை. அந்த இயற்கை இவனுங்களை எல்லாத்தையும் அழிச்சே தீரணும் தான் நான் சாமிக்கு வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு தசமி வேண்டாம், இவங்க எல்லாம் என் வாயிலையும் உள்ள வேண்டாம். இந்த அயோக்கியத்தனம் நல்லதுக்கு கிடையாது.